ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திரும்ப சும்மா கதை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சும்மா கதை சும்மா தான். எப்படி வெட்டி கதை? ஏய் வெட்டி கதை பேசுறது மட்டும்தான். சரி, அவ ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என்னைக்கும் சாத்தனூர் டேம் போனேன். அதுக்கப்புறம் வழியில் ஒரு அணில் குட்டி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அது சரன்னு ஓடிச்சு. எங்கே ஏற்றிடுவோன்னு சொல்லிட்டு டர்றன்னு பிரேக் பிடிச்சேன். அதுக்கப்புறம் டேம் நல்லா இருந்தது. தண்ணிலாம் நிறைய கொட்டிகிட்டே இருந்தது. தண்ணி சவுண்ட் கேட்கலன்னா சவுண்ட் கேட்காம அப்படியே போயிட்டேன். கொஞ்சம் நின்று அந்த சத்தம்லாம் கேட்காம அப்படியே உள்ளே போயிட்டு அந்த சமுதாய கூடம் போனால் அங்கே ஒரு 2 அதாவது அந்த நாய்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே வேற அந்நிய நாட்டு ஒற்றன் புகுந்துட்டான் போல இருக்கு. அப்படியே ஒரு கருப்பு நாயை எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஓடி போய் அட்டாக் பண்ணாங்க. நேற்று பார்க்காத நாய்கள்லாம் இன்னைக்கு நான் பார்த்தேன். ஒரு நாய்க்கு சுடுதண்ணி போட்டு வெந்த மாதிரி அந்த தோல்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு இருந்தது. அது ஸ்கின் ப்ராப்ளமா இல்லை நிஜமாவே சுடுதண்ணி கொட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. பட் அதை பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு குரங்குக்கு அடிபட்டுட்டு இருந்தது இந்த கையாண்ட. அது எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியல, ரத்தம் கொட்டிகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு 3 பேர் பார்த்தேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இல்லை வேலைக்கு போகிறாங்க போல இருக்கு. அவங்க 3 பேர் போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு அவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் 2 பேர் மட்டும் பேர் மாதிரி கையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி முன்னாடி நடந்து போகுது அப்படிலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பாப்பா அவங்கள பின்னாடி விட்டுட்டு அவங்க முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அந்த முன்னாடி போனவங்க தான் தோழின்னு நினைக்கிறேன். இவங்க தலைவன் தலைவி அப்படி சொல்லிட்டு கற்பனை பண்ணலாமான்னு பார்த்தேன். மேபி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அதை நம்ம ஏன் இப்போலாம் பசங்களை அப்படி கற்பனை பண்ணிக்கிறது அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் அந்த பொண்ணு பண்ணியிருந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது. டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு டைட் ஃபேண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பார்த்தேன், ஒரு பொண்ணு பிளாக் கலர் சுடிதார் போட்டு போச்சு ஸ்கூட்டியில். பட் லெகின் போட்டு போனதுனால அது கொஞ்சம் கவர்ச்சியாக தான் தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கல. ஒரு எழுத்தாளராக அதெல்லாம் பார்த்தா தான் எழுத முடியும்னு கூட தோணுச்சு. அப்புறம் மேபி பசங்களோட கண்ணு அந்த பொண்ணு அவ்வளோ அதை அட்ராக்டிவாலாம் பார்க்கல. ஏன்னா எல்லாருமே பேராக வந்துட்டுருக்காங்க. அவங்கவுங்க பேரோட தான் இதாக இருந்தாங்க. சரி, அப்புறம் வேறு என்ன பார்த்தேன், இந்த 3 பேர் மட்டும்தான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குரங்கு ரொமான்ஸ் பண்ணுதுன்னாங்க. இவங்க பண்ணதும் ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஆனால் குரங்கு ரொமான்ஸ் பண்ணுறதை ரொம்ப அப்படி ரொம்ப பார்த்தாங்க. சரியா? அப்புறம் குரங்கு அவங்கக்கிட்ட இருந்து அந்த வாட்டர் கேனை பிடிங்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு கடையில் டீ குடித்தேன். அங்கே உண்டு வில்லாம் வச்சு குரங்கை விரட்டிட்டு இருந்தாங்க. டீ கடையில் இல்லை, பக்கத்தில். அதுக்கப்புறம் நிறைய குரங்கு குட்டிகள் இருந்தது. குரங்கு குட்டிகள் என்ன பண்ணுச்சுன்னா அருகம்புல் பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு குரங்கு ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சூடாக இருக்க ஆற்றி கொடுக்குறேன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு அவசரம். சூடாக அப்படியே கொதிக்க வாங்கி அதை கீழே ஊற்றி அவங்களுக்கும் குடிக்காம அந்த கப்பை கிழிச்சு அதை வச்சு நக்குறாங்க. அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினேன் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. பிஸ்கெட் பாக்கெட் பிரிக்கிறதுக்குள்ளே அப்படியே ஒரு பெரிய மந்தி, கீழே இருக்கிறவங்களும் பிடுங்கினாங்க. பெரிய மந்தி தொம்முனி என் மேலே குதிச்சு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை 2 பேரும் அப்படி பிச்சுக்கிட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க. எனக்கு அப்படியே ஹார்ட்டே நின்று போச்சுடான்னு நினச்சேன். ஆனால் என்னை அவங்க எதுவுமே பண்ணல. அவங்களோட கொள்ளை பொருள் எதுன்னா உணவு தான். அப்படின்னா அங்கே இருக்கிற குரங்குகளுக்கு சரியானபடி உணவு கிடைக்கல. அவங்களோட உணவு சுவை மாறிடுச்சு. மனுஷங்கள மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு வயிறு நிரம்புற வரைக்கும் உணவு கொடுத்து அவங்கள காடுகளுக்குள்ளே அனுப்பணும். அப்போ நம்ம உணவு கொடுத்தோம்னா அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. அப்போ வனத்துறையினர் என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு எல்லை பகுதியில் அவங்களுக்கான உணவு கொண்டு போய் கொடுத்தா
அந்த ஏரியாவில் அவங்க இருப்பாங்க. எப்படின்னா நாய்களுக்கு வந்து ஒரு இடத்துல உணவு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமுக்கு வருவாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. மற்ற நேரத்தில் அவங்க கலைஞ்சி போயிடுவாங்க. அதே மாதிரி குரங்குகளையும் நடுக்காடுகளில் கொண்டு போய் விடலாம், இல்லை அங்கேயே கொண்டு போய் பழங்கள் கொடுக்கலாம். அப்போ மக்கள் இருக்கிற இடத்துல வந்து வரமாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பசி அடங்கிடுச்சுன்னா மக்களை கொள்ளையிடுதல் குறையும். இப்போ கொள்ளை தான் அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் இல்லைனா 4 மந்த் இருக்கும். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து டேம் போயிருந்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல நின்றுட்டுருக்கேன். ஒரு பெரிய மந்தி வந்து பலார் நடிக்கிறாங்க. செம்ம அடி, ஆனால் வலிச்சது பயங்கரமாக. அப்போ பேக்கில் ஃபோன் தான் இருந்தது. சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துட்ருப்பேன். அதில் ஃபோன் தான் இருந்தது. ஃபோனை கொடுக்க முடியாது. அதில் அவன் ஃபோனை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் தண்ணியில் போட்டாங்கன்னா 20,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்குற நிலமையில நான் இல்லை. ஸோ அதனால் அடி வாங்கிக்கிட்டேன். ஆனால் இந்த முறை வந்து அடிக்கலை. போகும்போதே வழியில் வந்து பேகை பிடுங்க ஒருத்தங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப குட்டி பிள்ளைங்களாம் வந்து அவ்வளோவா தொந்தரவு பண்ணல. நிறைய குட்டியாக நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் தொந்தரவு பண்ணல. வளர்ந்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாங்க. அப்போ உணவு கொடுத்து பழகணும். அப்போ அவங்களுக்கு வயிறு நிரம்பிடுச்சுன்னா அவங்க அமைதியாகிடுவாங்க. எப்போ வயிறு நிரம்பலையோ அப்போ வந்து நமக்கே பசிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? திருடுவோம்ல. பசினா பயங்கர அது வந்து ரொம்ப அப்படி பசிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெருங்குடல் வந்து சிறு குடலை வந்து அப்படியே திங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். பசி நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது சாப்பாடு காலையிலேயே சாப்பிடாம போவேன். அங்கே வந்து தேங்காய் பால் விற்பாங்க. 5 ரூபாலேருந்து 7 ரூபாய் ஆகிற வரைக்கும் அந்த தேங்காய் பால் தான் காலை உணவு. அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இடையில ஒரு டீ இல்லைன்னா 2 டீ கிடைக்கும். அதில் ஒரு டீ ஆஃபீஸ்லேருந்து வரும், ஒரு டீ வந்து நானே ஆஃபர் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் டீலாம் குடிச்சிட்டு வெறுமனே வேலை செய்ய முடியாது. வெறும் டீனா ஒரு 10-15 டீ குடித்தாதான் நம்மளால் தெம்பாக வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி நான் சொல்கிறது 2008லேருந்து ஒரு 2013 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து அது பசிலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஆனால் 2008லேருந்து 2013 வரைக்கும் பசி வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஜமாபந்தி நடக்கும். அந்த பக்கத்தில் விதவிதமாக சமைச்சு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட யாரும் வந்து சாப்பிட்றியான்னு கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து தர மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கும் வந்து கூச்சமாக இருக்கும் கேட்கறதுக்கோ, எனக்கு பசிக்குதுன்னு கேட்கறதுக்கோ. அப்போ வந்து 3500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அது வந்து குழந்த, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அவளை படிக்க வைக்கணும். அப்படி யோசித்து ஆட்டோவுக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு ஆட்டோவில் 5 ரூபாய் கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிக்கணும். அப்புறம் அந்த 5 ரூபாய் ஆட்டோன்னா கூட டிரைவர் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு வர முடியும். பின் சீட்லாம் உட்கார முடியாது. டிரைவர் பக்கத்தில் உட்காந்தா 5 ரூபாய் கொடுத்துட்டு வந்து வீட்டில் இறங்கிக்கலாம். அப்படி அந்த மாதிரியான ஒரு லைஃபாக கொஞ்சம் கஷ்டமான ஸ்ட்ரகிளான லைஃப் தான் வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போ அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்தலை. ஆனால் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால போயிட்டேன். வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால சரி அம்மாவுக்கு ரொம்ப பேர்டன் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அனுபவித்தேன். அப்புறம் டாய்லெட் இருக்காது, பாத்ரூம் போக முடியாது, ரீசஸ்லாம் போக முடியாது. அப்போல்லாம் வந்து தாசில்தாரோட அந்த சேம்பரில் இருக்கிற கழிப்பறையை வந்து பயன்படுத்துறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. பொது கழிப்பறை உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது. பிகாஸ் என்னோட ட்ரெஸ்ஸெலாம் வேறு வந்து ஈரமாயிரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது. வெயில் காலத்துலலாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். செப்பல் போட முடியாது, மதியம் 2 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது. இந்த மாதிரி காலெலாம் குப்பிளிச்சு போகும். ஒரு முறை ரொம்ப அவசரம் அப்படி சொல்லிட்டு ஒரு சிமெண்ட் தெருவில் போய் உட்காந்து உச்சா போலான்னு இது பண்ணி எல்லா இடமும் வெந்து போச்சு. அப்படி
அந்த மாதிரி துடிச்சதெல்லாம் அதெல்லாம் இப்போ நினச்சா கண்ணீரே வரும். இப்போ நினச்சிட்டா கூட கண்ணீர் வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. கஷ்டம் இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ நல்லா இருக்கேன். வேலைக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன். திரும்ப அந்த ஸ்ட்ரகிள்லாம் அனுபவிக்கணுமா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய ஹையர் பொசிஷனுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு தனியாக வெஸ்டர்ன் டைலர்லாம் கொடுப்பாங்க, நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தது. இருந்தாலும் ஒரு மிஷின் மாதிரி ஆகிடுவோமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. காலையில் போயிட்டு திரும்ப ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியுமா? எனக்கு வந்து சுற்றிட்டே இருக்கணும். சுற்றிட்டே ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமா? சுற்றிட்டே பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. அதான் லைஃப். அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அதனால தான் சொல்கிறேன், பசி வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பொதுவான உணர்வு தான். அது நாய்க்கும் பசிக்கும். நாய் பசிச்சிச்சுன்னா அது மற்ற விலங்குகளை வந்து வேட்டையாடும். அது பசி, அதுக்கு வந்து உணவு. ஆடோ இல்லை கண்ணுக்குட்டியோ அதுக்கு வந்து உணவு தான். அது காட்டில் தானே இருந்துச்சு, அதை தானே பழக்கி நம்ம நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ நமக்கு அது சரியானபடி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும். ஆனால் நம்ம உணவு கொடுக்கறதில்ல. அப்போ நம்ம தானே தப்பு பண்ணுறோம். நம்ம தப்பு பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து ரொம்ப சாபம் கொடுக்குறாங்க நாய்ங்களுக்கெலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனுஷன் எல்லா தப்பையும் பண்ணிட்டு ஏன் எல்லா விலங்குகளுக்கும் சாபம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. நாய்க்கு சாபம் கொடுக்குறாங்க, குரங்குக்கு சாபம் கொடுக்குறாங்க. உணவு கொடுக்கணும். நமக்கு தான் பகுத்தறிவு இருக்குது. நமக்கு தான் நம்ம தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருக்கோம். நம்மளும் விலங்கு தான், அது வேறு விஷயம். பாலூட்டின விலங்கு, அவ்வளோதான். சரியா? நாம் பாலூட்டின விலங்கு. அப்படி இருக்கும்போது நம்மளும் விலங்கு தான். நமக்கும் வந்து அந்த விலங்குகளுடைய குணங்கள் வந்து இப்போவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மனுஷங்களாகவும் நடந்துப்போமே. நம்ம தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறோம்ல. எல்லா இடத்துலையும் வந்து சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஏஐ லெவலுக்கு நம்ம வந்து ரொம்ப இதுவாக ட்ரீட் பண்ணுறோம். எப்படி சொல்கிறது, நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ நம்ம விலங்குகளையும் பாதுகாக்கலாம்ல. நம்ம மட்டும் ஏன் வாழணும்? விலங்குகளை ஒதுக்கிட்டு நம்ம மட்டும் ஏன் வாழணும்? எல்லோரும் சேர்ந்து வாழலாம்ல. அவங்கள பாதுகாக்கலாம், அவங்களுக்கு தனி இடம் ஒதுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம் எல்லோரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம், அவங்க கூட விளையாடலாம், குரங்குகள் கூட பழகலாம். அவங்க ஒன்றும் அப்படிலாம் வந்து திருடிட்டுலாம் போக மாட்டாங்க. இப்போது டேமில் இருக்கிற குரங்குகள் வந்து அடித்து பிடுங்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் இங்கே வந்து கல்தாம்பாடி காடுகளில் இருக்கிற குரங்குகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிச்சுலாம் பிடுங்க மாட்டாங்க. நான் ஒவ்வொருத்தருக்கா பிஸ்கெட் கொடுக்குற வரைக்கும் அவங்க நின்று வாங்கிட்டு போவாங்க. இப்போ வீட்டுக்கே வந்தாங்கன்னா கூட ஓடி வந்து அப்படி எகிரி அவ்வளோ தைரியமாலாம் அடித்து பிடுங்க மாட்டாங்க. நான் கொடுக்குற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒருத்தன் இருக்கான், ஒரு குட்டி. அவன் இறங்க ட்ரை பண்ணுவான். மேலே வந்து கூரை மேலே நின்று வந்துட்டான்னா கூப்பிடுவான். அவன் சவுண்ட் கொடுத்து கூப்பிட்டானாவே அவனுக்கு வந்து ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் போய் வெளியில் போய் கொடுத்துருவேன். அப்போ உணவு கொடுக்க அவங்க நம்ம கூட பழகிடுவாங்க. பட் ஆனால் அவங்க வந்து வீட்டு விலங்காயிடுவாங்க. அது ஒரு கஷ்டம் இருக்குது. காட்டுக்குள்ளே போகணுன்னா அங்கே காட்டுக்குள்ளே நிறைய பழமரங்கள் இருக்கணும், அவங்க சாப்பிட்ற ஃபுட் இருக்கணும், தண்ணி இருக்கணும். அப்போ வந்து அவங்க இங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க ஏன் நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் டேஸ்ட் வந்து மாறிடுச்சு, சுவை மாறிடுச்சு. அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு வேணும். அதே மாதிரி நாய்கள் கூட ஏன் இருக்கிறாங்க நம்ம கூடனா, நம்ம உணவை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்முடைய வசதிக்காக அவங்கள பழகிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அவங்கள பீ தின வைக்கிறோம். இப்போ அந்த பீ கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கழிப்பறை கட்டிட்டாங்க. எங்கேயாச்சும் 1-2 பேர் தான் வந்து வெளியே கக்கா பண்ணுறாங்க போல இருக்கு. இன்னைக்கு பார்த்தேன், ஒரு பையன் வெளியே கக்கா பண்ணிட்டு இருந்தான். விடிய காலையில் போனால் இப்போவும் வயசானவங்களாம் வந்து அந்த புளிய மரம் ஓரத்துலேயே பண்ணி வச்சிடறாங்க. பட் நாய்கள் வந்து அதை சாப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ சாப்பிட்றது இல்லை நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு 3 years பிஃபோர் வந்து நான் செங்கம்லேருந்து வரேன். 3 years 5 years தெரியல, சரியாக வருஷங்கள் ஞாபகம் இல்லை. செங்கத்துலேருந்து வரேன். ஒரு குட்டி நாய் நிறைய வாய் நிறைய அப்படியே பீ அள்ளி அப்படி. என்னடா இது, ஒரு மனுஷனை நம்பின ஒரு விலங்குக்கு மனிதன் கொடுக்கிறது வந்து மனுஷனுடைய கழிவு. அவன் எவ்வளோ கேவலமானவனா இருக்கான் அப்படின்ட்டு யோசிச்சானா.
நல்ல உணவு கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி. நான் சொல்கிறது வந்து வீட்டில் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப அன்பாக நாய் வளர்க்குறாங்க, அவங்கள பற்றிலாம் நான் சொல்லலை. தெரு நாய்கள்னு சொல்லிட்டு ஒரு கவனிப்பாரற்ற சில நாய்கள் வந்து வெளியே சுற்றிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் ஒரு வேளை உணவு இல்லை ஒரு கவலை உணவு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வெளியே உணவு போட்டிருப்பாங்க, அந்த நன்றிக்காக அந்த வீட்டை காவல் காப்பாங்க. எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த வீட்டை போய் காவல் காப்பாங்க. சரியா? இப்படியும் நாய்கள் இருக்காங்க. அதனால நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போடுறதை பற்றி கவர்மெண்ட் திரும்ப யோசிக்கலாம். நான் வந்து கால்நடை மருத்துவமனை போனப்போ ஏஆர்வி வந்து 10 டோஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க 10 தான் இருக்குது. அது வந்து அந்த 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 10ஐயும் உனக்கு கொடுத்துட்டுனா இங்கே வர நாய்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அருணாச்சல விலங்குகள் சரணாலயம் போய் மருந்து வாங்கிட்டு வந்து நாய்களுக்கு போட்டேன். ஆனால் இன்னும் போட வேண்டியிருக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து டாக்டர்ஸ் கிடைக்கல. டாக்டர் வந்து இங்கே வந்து யாரும் போடக்கூடியவங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் பொருளாதார பிரச்சனையும் ஒன்று இருக்குது. எந்த ஒரு நிறுவனம் நடக்கணுன்னாலும் எந்த ஒரு செயல் செய்யணுன்னாலும் அது பொருளாதாரம்ங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். பசி எல்லாருக்கும் ஒரு பொதுவான உணர்வு. அதனால் கூடுமான வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? எல்லா உயிரினங்களுக்கும் நான் சொல்கிறேன். எறும்புக்கு கூட ஒன்று அடித்து சாப்பிடுது, அது இதுக்காக சாப்பிடுது அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. எதுவும் வந்து பசியாக இருக்க வேணாம், அதுதான். இது என்னோட கொள்கை தான். உங்களெல்லாம் நான் நிர்பந்தம்லாம் பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறேன், இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் வந்து இண்டிவிஜுவலாக இயங்குற அளவுக்கு கொஞ்சம் இந்த அரசாங்கம் வந்து இப்போயே கொஞ்சம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக திருவண்ணாமலை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சிறப்பு கழிப்பறை வந்து கட்டி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அது நிஜமாகவே மாற்றுத்திறனாளிகளால் ஒரு சிலரால் பயன்படுத்த முடியும், என்னால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா வந்து நான் தவழ்ந்து உள்ளே போகணும், என் ட்ரெஸ்லாம் ஈரமாயிரும். அடுத்து இன்னொரு விஷயம், அங்கே ஒரு வீல் சேர் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து அங்கே வந்து படிக்கட்டு மாதிரி இருக்கும். சரியா? வீல் சேர் யூஸ் பண்ணுற இவங்க வந்து அந்த வீல் சேர் இப்படி தாண்டி போக முடியுமான்னு தெரியல. ஸ்பெஷல் வீல் சேர் இருந்துச்சுன்னா அந்த வேறொரு வீல் சேர் இருக்குது, அந்த வீல் சேர் வந்து யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த நார்மல் வீல் சேர் வந்து அது வந்து டாய்லெட்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது அவங்க, அதுதான். அப்புறம் இங்கே கூட வந்து வெயிட்டிங் ஹால் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அது உள்ளெல்லாம் என்னாலலாம் போகவே முடியாது. அது போகலாம், இறங்கி முட்டி போட்டு போகணும். இன்னும் உனக்கு இறங்காமல் அப்படியே போய் பயன்படுத்த முடியாது. ஒரு வீல் சேர் யூஸ் பண்ணிவிட்டு அது ஏன்னா படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க, படிக்கட்டில் வந்து வீல் சேர் வந்து தள்ளிட்டு போக முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சரி, இறங்கி வீல் சேர் யூஸ் பண்ணுறதுக்கு கூட அங்கே வழி இல்லை. இந்த பக்கம் போயிட்டு இப்படி போயினா வீல் சேர் உள்ளே போகிற அளவுக்கு வழி இருக்குமான்னு தெரியல, எனக்கு தெரியல. அது அப்படியே பார்த்தேன். இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ண முடியும். யாராச்சும் ஒருத்தங்க துணைக்கு வந்தால் கொஞ்சம் தூக்கி அப்படி செமியாக ஒரு ஆள் துணையோடு தான் வந்து இயங்க முடியும்னும் போது மனுஷங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து சுமையாயிருவாங்க. அப்போ வந்து வீட்டில் கூட அவங்கள வந்து கொஞ்சம் எப்படி நினைப்பாங்கன்னா, என்னைக்கு செத்து ஒழியும் இதெல்லாம் அப்படி தான் சொல்லுவோம். இப்போது முதியோர்லாம் வந்து இது தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்கு செத்து ஒழியும்னு தெரியலையே அப்படி திட்டுறதெல்லாம் நான் காது பட கேட்டிருக்கேன். என்னைக்கு செத்து ஒழியும்னு தெரியலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்ன செத்து ஒழியும்னு திட்டிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி யாரும் திட்டல, என் காது பட திட்டல. ஆனால் நான் வேணா அவங்கள திட்டி இருப்பேன் நிறைய. என்னை ரொம்ப சகிச்சுக்கிறாங்க எங்கள் வீட்டில். அப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்துச்சு. 2013க்கு பிறகு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நண்பர்கள் வட்டம் வந்து அதிகமாகிடுச்சு. இன்டர்நெட் நெட் வந்து எனக்கு அறிமுகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்தேன். 2012லேருந்தே எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் வட்டம் அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து பசி அப்படி சொல்லிட்டுலாம் நான் பசியாக இருந்தேன், ரொம்ப பசியாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்பயும் பசி இருக்கும் தான்.
அது ரொம்ப கொலப்பட்டினிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இளங்கோ சார்லாம் வந்துட்டாங்க தாசில்தாரா. இளங்கோ சார் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜமாபதி. அவர் என் பேரை சொல்லி தமிழ் வாமா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு என்னை கூப்பிட்டு தமிழ் வாமா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு, இல்லைங்க சார் நான் வரல அப்படி சொன்னேன். சொன்னேன் முதல்ல தமிழ் கொண்டு போய் சாப்பாடு அப்படி சொல்கிறது அவர் தான். அதே மாதிரி அந்த ஃப்ரைடே அன்னைக்கு இந்த பூஜைலாம் போடுவாங்க, பொரிக்கல்லாம் வச்சு, அதுவும் வந்து அவர் தான். வா சாமி கும்பிடலான்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் வந்து கும்பிட்றாரு. அப்போது நான் சொன்னேன் சார் வரல அப்படின்ட்டு. அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நீ வந்தாதான் ஆச்சே அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை போட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒருத்தங்க வந்து நம்மளை கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கோபு சார் வந்துட்டார், அப்புறம் முருகன் சார் வந்தார், தாசில்தார் முருகன் சார் வந்தார், எங்கள் அசிஸ்டன்ட் முருகன் சார் வந்தார். இவங்களாம் என்னை ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 லேடி தாசில்தார், தமிழ்செல்வி மேடம் ஒருத்தங்க கூட வந்து நல்லா ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க பேர் எனக்கு மறந்துச்சு. அந்த தாசில்தார் கூட அன்னபூரணியா என்னவோ அண்ணால தெரியல, அண்ணன் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க கூட என்னால் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அப்போ வந்து தாசில்தார் சேம்பரில் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னை அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தமிழ்செல்வி மேடம் வந்து குறிப்பாக வந்து சொல்லிகிட்டே போவாங்க, அந்த பாப்பா அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, நைட் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் யாரும் அங்கே போகக்கூடாது அப்படி சொல்லிகிட்டே போவாங்க. அவங்க வந்து சென்னை நினைக்கிறேன் ஸ்பெஷல் இதில் வந்தாங்களா என்னன்னு தெரியல. அவங்களாம் கொஞ்சம் நல்லா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போதுலாம். அதுக்கப்புறம் காசி சார், ஃபர்ஸ்ட் காசி சார் இருக்கும்போது தான், காசி சார் வந்து இவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தான் நான் போய் அங்கே ஜாயின் பண்ணேன். அவருக்கு வந்து ஒரு கால் இருக்காது, கட்டைக்கால் வச்சுட்டு தான் நடப்பார். ஆனால் அவர் திட்டுவார் தான், பட் கேரிங்காக பார்த்துப்பார். ஏன் அது திட்டுறது எப்படி இருக்குன்னா, ஏன் முண்டச்சி மாதிரி இருக்க, ஏன் போட்டு வைக்க மாட்டேங்கிற, அந்த மாதிரிலாம் திட்டுவார். பட் வந்து முன்னெல்லாம் என் தலையில் கட்டிட்டான் அப்படி சொல்லுவார். கை சாப்பிட்டுட்டு என்னால் எடுத்து போக முடியாது, கவரில் கொஞ்சமாக கை கழுவி எப்படி சேருக்கு பக்கத்துலேயே வச்சேன்னா, நீ சாப்பிட்ட அந்த எச்சை இதெல்லாம் எடுத்து போடணும்னு என் தலையில் எழுதி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே ஆனால் செய்வார். நீங்கள் செய்யலைனா கூட பரவாயில்ல, அது ஏன் திட்டிகிட்டே செய்கிறீங்கன்னா நான் அப்படி தான் திட்டுவேன் அப்படின்பார். அது அவர்கிட்ட வந்து அது வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு முறை என்னாச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டுன்ட்டு ஆஃபீஸ்க்குள்ளவே வராத, வெளியே போ அப்படி சொல்லிட்டார், உள்ளே வரவே கூடாது அப்படி சொல்லிட்டார். அதெல்லாம் கொஞ்சம் அவமானமாக தான் இருந்தது அப்படி. ஆனால் அப்படியே வந்து எல்லாருக்கிட்டையும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் கடைசியாக ஒரு கட்டத்தில் ஐயோ என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டேன். ஏன் விட்டேன் அப்படின்னு, வேலை செய்ய முடியல, இதுக்கு மேலே என்னத்துக்குடா அப்படி செத்துருவோம் போல் ஆயிடுச்சு அந்த வேலை. அங்கேருந்து அது ஏன் அப்படி ஆச்சுன்ட்டு இனி வரைக்கும் கூட கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்புறம் வேற என்ன, குப்புசாமி சார், எல்லா ஜென்ஸ்கிட்டையும் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டேன். ஏன்னா அவங்க ஜென்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்காங்க. ஒரு சில லேடிஸ்க்கு கீழே வேலை செய்யறதுக்கு என்னால் முடியும். ரொம்ப டாமினேட் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு லேடிக்கு என்னால் வேலை செய்ய முடியாமல் நான் வந்து அந்த வேலையை விட்டுட்டேன். அந்த வேலை எனக்கு அதுக்கு முன்னாடியே வேலையை விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்னன்னா, இந்த வேலையில் இருந்தோம்னா ப்ரொமோஷன் கிடையாது, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான். பர்மனெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது, ஒருவேளை சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம், எப்படியே வச்சுட்டு இருக்கலாம். கவர்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து அவுட் சோர்சிங் தானே, அந்த அவுட் சோர்சிங் தான், அது வெளியே கொடுத்து எடுக்கிற மாதிரி தான். சரியா, நம்ம எப்பவுமே வந்து கம்பெனி ஸ்டாஃப் தான். அந்த கம்பெனி ஸ்டாஃப்க்கும் இந்த பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கும் வந்து எப்பவும் ஒரு கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும் போல். கடைசி என்ன சொன்னாங்க, தினக்கூலி அப்படி சொல்லிட்டு.
இந்த கிளாஸ்லாம் நடக்கும்போது என்னாச்சுன்னா நான் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ வந்து பயம் சார் சொன்னார், உன்னால் முடியும்ல வெளியே வந்துடு, உனக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, மிஞ்சி பணம் 10,000, கடைசியாக வந்துட்டு அப்படியே எல்லாமே கூட்டி கழிச்சு அப்படி இப்படி போய் பார்த்தோம்னா கூட ஒரு 13,000 ரூபாய். அந்த 13,000 தானே, அது உன்னால் வெளியிலேருந்து சம்பாதிக்க முடியாதா அப்படிலாம் சொன்னார். அவர் ஒரு பக்கம் உசுப்பேற்றி விட்டார், என் ஃப்ரெண்டு ராஜா ஒரு பக்கம் உசுப்பேற்றி விட்டான். ஆனால் அவங்களாம் சொன்னப்பெல்லாம் வந்து நான் வந்து வேலையை விடல. நானாக தான் ரொம்ப வருஷமாக அவங்க ஃபஸ்ட்டே அவங்க விதை போட்டுட்டாங்க. அந்த விதை வந்து மனசுக்குள்ளவே இருந்துச்சு. கடைசியாக வந்து அப்போ கூட யாரும் நம்பலை. என் அம்மா கிட்டலாம் கேட்டேன், நான் வேலையை விட்டு போகிறேன், உன்னால் சமாளிச்சிக்க முடியும்னா விட்டுரு அப்படி தான் சொன்னாங்களே தவிர யாரும் வந்து நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட கேட்டப்போ நான் இருக்கேன் மம்மி, விட்டுடலாம் மம்மி அப்படி சொன்னாங்க. பட் ஆனால் நான் யாரையும் நம்பலை, விட்டுட்டேன். விட்ட பிற்பாடு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், பொருளாதார ரீதியாக ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். ஜெயபாரதன் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், நான் செத்துருப்பேன், உண்மையிலே உயிரோடவே செத்துருப்பேன். 2014 இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியே அவர் வந்து எனக்கு நிறைய பண உதவிகள் வந்து பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அது கூட யார் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இடையில் வந்து எப்படி சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க. அப்போ நான் இது மாதிரி சொன்னேன், இது மாதிரி கனடாலேருந்து எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உனக்கு அவருக்கு எதுவுமே இல்லாமல் எப்படி அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம், முன்ன பின்ன பார்த்ததில்லை, உறவும் இல்லை, ஆனால் ஹெல்ப் பண்ணுறார். எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. நிறைய வந்து கோச்சிட்டு இருப்பான் அவர்கிட்ட. அவர் சொல்லுவார், முன்னெல்லாம் உனக்கு வந்து நிறைய கோவம் வரும், இப்போ ஏன் உனக்கு வந்து நீ கொஞ்சம் கோவமே இல்லாமல் ஆயிட்ட அப்படி சொல்கிறாரு. ஆமாம், கொஞ்சம் கோவம் இல்லாமல் தான் ஆயிட்டேன். ஏன்னா வந்து வருஷங்கள் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது, அதனால நான் கோவம் இல்லாமல் ஆயிட்டேன். பசினா என்னன்னு சொல்லி கொடுத்துச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா அப்போ தெரியும். பசிச்சு அப்படி தண்ணி குடிக்க முடியாமல், சாப்பாடு சாப்பிட முடியாமல் அப்படிலாம் வேலை பார்த்தீங்கன்னா அப்போ இந்த வாழ்க்கை வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் தெரியும், அங்கே நிறைய பேர் செத்து போவாங்க. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரமே இல்லைங்கிறது அங்கே கூட தெரியும். அருணாச்சலா காப்பகம் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நிரந்தரம் இல்லைன்ட்டு. ஏன்னா நான் இங்கேருந்து காப்பாற்றிடலான்னு ஒரு நாய்க்குட்டி அவ்வளோ நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போவேன், ஆனால் அங்கே போனது செத்துரும். என்ன வந்து அறிவியல் வளர்ந்தா என்ன, ஆனால் இன்னும் ஒரு உடம்புக்குள்ளே இருந்து போயிட்ட உயிரை திரும்பவும் அந்த உடம்புக்குள்ளே கொண்டு போகிற திறன் வந்து நம்ம அறிவியலுக்கோ நமக்கோ கிடையவே கிடையாது. டாக்டர்ஸ் கூட ஓரளவுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கைமீறி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கடவுளை வேண்டிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும்தான் அவங்கள மனுஷனால் அது மட்டும்தான் முடியும். கடவுளை வேண்டிக்கோங்க. அதனால எந்த ரொம்ப பேசாதே, என்ன ரொம்ப பேசாதே இரு, ரொம்ப பேசாத. மனுஷனால என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு தான் வந்து எல்லாம் செய்ய முடியும். பட் என்னம்மா தோசை கொண்டு வந்து தேங்க்யூ, தோசை சாப்பிடுங்களா? அதானே பார்த்தேன், ஏன் கத்துறான்னு பார்த்தா தோசை வந்துச்சோ அதனால கத்துறாங்க. அப்புறம் அதான் அதனால இந்தாங்க
அதனால தான் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்தேன். வாழ்க்கையில் வந்து எதுவும் என்னதான் ஓடி 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 என்ன சேர்த்து வச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். பணம் வேணும், நிறைய பணம் நம்ம எல்லாருக்கும் செய்யற அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா போதும். 2 வேளை சாப்பாடு அவ்வளோதான். போட்டுக்க ட்ரெஸ் போதும். 2 வேளை சாப்பாடு போட்டுக்க ட்ரெஸ் குளிராம எங்கேயாச்சும் படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு உதவி பண்ணும். சாகிற வரைக்கும் அப்படி வண்டியில் வீகோவில் போயிட்டு 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 என்னாலேயே என்னுடைய வேலையெல்லாம் செய்ய முடியும் அளவுக்கு வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போயிடும். அவ்வளோதான் என்னோட ஆசை. அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அவ்வளோதான் போதும். நீங்கள் நிறைய கதை எங்கேயோ போய் எங்கேயோ நிறைய கதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பாய்.